சம்பளம் கொடுக்க பணம் இல்ல, படத்தை ரிலீஸ் பண்ண ஸ்னேகாவிடம் அனுமதி கேட்ட சேரன். இந்த படம் இப்போதும் மெகா ஹிட். மெகா ஹிட்டான திரைப்படத்தை ரிலீஸ் செய்வதற்கு நடிகை ஸ்னேகாவிடம் அனுமதி கேட்டது குறித்து இயக்குனர் சேரன். தமிழ் சினிமாவில் 1997 வெளியான பாரதி கண்ணம்மா என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் சேரன். இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்ததை தொடர்ந்து அடுத்து பொற்காலம், தேசிய கீதம், வெற்றி கொடி கட்டு, பாண்டிவர் பூமி உள்ளிட்ட தொடர் வெற்றி படங்களை கொடுத்தவர் சேரன். இவர் இயக்கிய அனைத்து படங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் சமூக கருத்துக்களை வலியுறுத்தும் படமாக அமைந்தது. அதேபோல் காதல் தோல்வி, வேலை தேடி அலையும் இளைஞனின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுத்த படம்தான் ஆட்டோகிராஃப். 2004 வெளியான இந்த படத்தில் சேரனே கதாநாயகனாகவும் நடித்தார். மேலும் கோபிகா, ஸ்னேகா மற்றும் பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இந்த படம் பள்ளி, கல்லூரி, இளமை பருவங்களில் ஒருவர் சந்திக்கும் காதல் அனுபவங்களை மனதுக்கு நெருக்கமாக பேசியது. 100 நாட்களுக்கு மேல் ஓடிய இந்த படத்துக்கு 3 தேசிய விருதுகளும் கிடைத்தது. ஒவ்வொரு பூக்களுமே பாடலை பாடிய சித்ரா, எழுதிய விஜய், இசையமைப்பாளர் பரத்வாஜ் ஆகியோருக்கு விருது கிடைத்தது. இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் அனைத்தும் இன்று வரையும் ரசிகர்களின் ஃபேவரட் லிஸ்டில் டாப்பில் உள்ளது. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா, ஒவ்வொரு பூக்களுமே பாடல்கள் எல்லாம் இன்றும் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது. ஆட்டோகிராஃப் திரைப்படம் வெளியாகி 21 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இந்நிலையில் ஆட்டோகிராஃப் திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய நடிகை ஸ்னேகாவிடம் அனுமதி கேட்டது குறித்து இயக்குனர் சேரன் டிவி நேர்காணலில் மனம் திறந்துள்ளார். ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் நடிகை ஸ்னேகாவிற்கு பேசப்பட்ட தொகை 1. ஆனால் படம் ரிலீஸுக்கு முன்னாடி நான் அவருக்கு கொடுத்த தொகை 1. மீதி தொகை என்னால் கொடுக்க முடியவில்லை. அப்போது நான் ஸ்னேகாவிடம் கேட்டேன், படம் ரிலீஸ் பண்ண வேண்டும், உங்களுக்கு கொடுக்கும் தொகை என்னிடம் இல்லை. படத்தை நீங்கள் ரிலீஸ் செய்ய சொன்னால் செய்து விடுவேன். படம் ஓடிவிட்டால் நான் மீதி தொகையை கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றேன். அதற்கு நடிகை ஸ்னேகா ரொம்ப பெருந்தன்மையாக, நீங்க ரிலீஸ் செய்யுங்கள், பார்த்து கொள்ளலாம் என்றார். படம் நன்றாக ஓடியது, நிறைய பணம் வந்தது, திருப்பி கொடுத்தேன். ஒரு நல்ல கலைஞன் இன்னொரு கலைஞனுக்கு செய்த உதவி அது என்றார் சேரன்.